கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாள் காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனை நாம் நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் நமது சிந்தனைக்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 37, 38 ஆகிய வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேத பகுதியை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆனாலும் இந்த காலை வேளையிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற சில வார்த்தைகளை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இல்லை, மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தைகள், பாவியாகிய ஒரு ஸ்திரீ இயேசு இருக்கிறதை அறிந்து அவரை தேடி வருகிறாள். 38வது வசனத்துக்கு நேராக வரும்போது அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுதாள் என்று பார்க்கிறோம். 3வதாக அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் துடைத்தாள் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக பாதங்களை முத்தம் செய்தாள் என்று பார்க்கிறோம். ஒரு சில காரியங்கள் இந்த வேத வசனத்திலே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் தியானிக்கும்போது, பாவியாகிய ஒரு ஸ்திரீ இயேசுவை கேள்விப்பட்டு ஓடோடி வருகிறாள். அவளுக்கு தேவை பாவத்திலிருந்து விடுதலை. ஊர் அறிய, தேசம் அறிய அவள் ஒரு பாவி என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவள் ஆசைப்படுகிறாள். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு தெய்வம் வந்திருக்கிறார் என்பதை அவள் அறிந்து கேள்விப்பட்டு ஓடோடி வருகிறாள். யாரையும் பார்க்கல, எந்த வெட்கமும் அவளுக்கு இல்லை. இயேசு இருந்த இடத்தை நோக்கி ஓடி வருகிறாள். வந்து அவருக்கு முன்னாடி போய் நிற்க அவளுக்கு தகுதி இல்லை, திராணி இல்லை. என்ன செய்தால் தெரியுமா? பாதங்களின் அருகே பின்னாக காலுக்கு பின்னாடி நின்று அழுது கொண்டே இருக்கிறாள். அல்லேலூயா. அழுறா. கண்ணீர் மாத்திரம்தான் அவளுக்கு பேச்சாக வெளிப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஒரு வார்த்தையை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆனால் அந்த ஸ்திரீ என்ன செய்தா தெரியுமா? வார்த்தைகள் அவளுக்கு வெளிப்படலை. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தை கண்ணீரால் நனைத்தாள். அழுது கொண்டு, அழுகை மாத்திரம்தான் மிச்சம். வேறு எதுவுமே வார்த்தைகள் வெளிப்படலை. இதே சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஒருவேளை பாவம் இல்லாமல் இருக்கிறேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அழுது கண்ணீர் வடித்து வாயிலிருந்து வார்த்தை வெளிப்படாத அளவுக்கு துக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? அல்லேலூயா. இயேசு ஒருவர் இருக்கிறார், நம்முடைய துக்கங்களை சுமந்தவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். நம்முடைய கண்ணீருக்குள்ளே இருக்கிறதான 1000 விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் என் தேவனுக்கு தெரியும். அவர் சொல்லலை நான் ஒரு பாவி என்று சொல்லலை. அல்லேலூயா. நான் என்ன பாவம் செய்தேன்னு சொல்லலை. இந்த பாவத்தை விட்டுவிட விரும்புகிறேன்னு சொல்லலை. இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்லலை. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் செய்தாள். கண்ணீரினால் பாதத்தை நனைத்தாள். இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். நாம் அழுகிறது எதற்கு என்று அவருக்கு தெரியும். நாம் விடுகிற கண்ணீர் எதற்கு என்று தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும். அவர் பாதத்தை தேடி ஓடி வர வேண்டும். எந்த மனுஷனிடத்திலும் கண்ணீர் வடிக்க விரும்பாதுங்க. எந்த மனுஷனிடத்தில் உங்கள் துக்கங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பாதுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்தில் சொல்லலாம். மற்றபடி நம்ம காரியங்களை நம்ம ஷேர் பண்ணோன்னா நம்முடைய முதுகுக்கு பின்னாடி நம்மளை என்ன செய்வாங்க தெரியுமா? நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஆனால் இயேசு ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து ஓடி வந்து கண்ணீர் விட்டாலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி கண்ணீரோட தெய்வ சமூகத்தில் இருக்கிறீங்க தானே? உங்கள் கண்ணீருக்குள்ளே மறைந்திருக்கும் விண்ணப்பம், உங்கள் கண்ணீருக்குள்ளே நீங்கள் சொல்ல நினைக்கிற காரியங்களெல்லாம் என் இயேசுவுக்கு தெரியும். ஆமென். வாய் திறந்து சொல்லக்கூட முடியல, அந்த அளவுக்கு வேதனை, வருத்தம், போராட்டம், வியாதி, பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க தானே?
கண்ணீர் விடுங்க. இயேசுடைய பாதத்தில் கண்ணீர் விடுங்க. அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் எதற்கு நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், எதுக்கு நம்ம அழுகிறோம் என்பதை அறிந்தவர் இயேசு மாத்திரமே. எந்த உறவும் தெரியாது. பிள்ளைகளுக்கு பெற்றோர் விடுகிற கண்ணீர் தெரியாது, பெற்றோருக்கு பிள்ளைகள் விடுகிற கண்ணீர் தெரியாது, கணவனுக்கு மனைவி விடுகிற கண்ணீர் எதற்குன்னு தெரியாத காலத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்மை நன்கு அறிந்த ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. ஏன் என் பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது, ஏன் என் பிள்ளை அழுகிறது என்பதை அறிந்த தேவன் நமக்கு இருக்கிறார். அவருடைய பாதத்தில் கண்ணீர் வடிப்போமா? ஹல்லேலூயா. அவருடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்தார். நாம் வாய் திறந்து சொல்ல முடியாத அனுபவங்கள். ஆமென். நம்ம சொல்லண்டாம். தெய்வ சமூகத்தில் 2 சொட்டு கண்ணீர் விட இன்றைக்கி எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? அந்த விண்ணப்பம் விலையேற பெற்றது. நீங்கள் அழுக விலையேற பெற்றது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் விலையேற பெற்றது. கர்த்தர் அந்த கண்ணீருக்கு உடனடியாக பதில் தருகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாவியாகிய ஸ்திரீ, அப்பா நீர் வந்திருக்கிறத கேள்விப்பட்டு அறிந்து ஓடோடி வந்து தன்னுடைய கண்ணீரினால் விண்ணப்பத்தை உங்கள் சமூகத்தில் செலுத்தினாள் ஆண்டவரே. அப்பா அழுதாள் ஆண்டவரே. அப்போ அந்த அழுகைக்குள்ளே இருந்த ஆண்டவரே விண்ணப்பம் ஆண்டவரே நீர் கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்தீர். இந்த காலை வேளையில் அப்பா ஏதோ ஒரு இடத்துல தேவ பிள்ளைகள் ஆண்டவரே வாய் திறந்து பேசக்கூட முடியாத அளவுக்கு வேதனையில், நெருக்கத்தில், வியாதியில், துன்பத்தில், துக்கத்தில் இருக்கிறாங்க. அப்பா ஆண்டவரே ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே அவமதிக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. கண்ணீர் மாத்திரம்தானப்பா அவர்களுக்கு வெளிவருகிறது. அந்த கண்ணீர் உங்கள் பாதத்தில் வடிக்கிறாங்க தானப்பா, உங்கள் பாதத்தில் அழுகிறாங்க. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீருக்குள்ளே இருக்கிறதான விண்ணப்பங்களை கர்த்தர் அறிந்து இந்த காலை வேளையில் அற்புதங்களை செய்வீராக. கண்ணீரை துடைப்பீராக. பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே வியாதிகள் நீங்கட்டும் அப்பா. ஆண்டவரே துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா போராட்டங்கள் மறையட்டும் ஆண்டவரே. ஒரு மனம் ஒற்றுமை உருவாகட்டுங்க தாவே. குடும்பங்களில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். கண்ணீருக்கு பதிலை தருவீராக. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.